சார், இதில் யார் சாம் ரோகன் யார் சாம் ரோஹித்னு எங்களுக்கு இப்போ தெரியல. இவர் தான் ரோகன், மூத்தவரா? பார்த்தீங்களா, மூத்தவர் என் கையில் வந்திருக்கார் சார். பிறந்த புதுதில் இந்த குழந்தைகளெல்லாம் போய் நாங்கள் பார்த்து ஜோம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவர் இவ்வளோ நாளும் வளர்த்து பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். சாம் ரோகன் அண்ட் சாம் ரோஹித் சார். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே சபையில வைத்து தேவ பிரசன்னத்தில் வைத்து தேவனுடைய பரிசுத்தவான்களின் நடுவில் வைத்து அருமையான நீர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்யும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒருவனை படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு பக்தியுள்ள தேவனுக்கு பயப்படுகிற சந்ததியை பூமியிலே கொண்டு வரும்படிக்குத்தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் பின் நாட்களிலே உன்னை தாங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு பின் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். உம்முடைய பலிபீடத்துல உம்முடைய பிரசன்னத்துக்கு மத்தியில் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான சகல நன்மைகளையும் வானம் திறந்து கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை நல்வழியிலே வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் பெற்றோருக்கும் உடன் பிறந்தோருக்கும் எல்லா அவங்களுடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். ஆமென். உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆமென். இளம் வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற உபதியா போல இந்த பிள்ளைகள் வளரட்டும். இளம் வயதிலிருந்தே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேலை போல இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருகுவார்களாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மனுஷிக பொறாமைகள், எரிச்சல்கள், அதிகாரங்கள், வன்கண்கள் இயேசுவின் நாமத்தினால் அதம் பண்ணப்படுவதாக. இதே பகுதியில வளர்ந்து ஜெயித்து நிற்கிற பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்க கேதுரு மரத்தை போல வளர உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளின் பெயர்கள் ஆகாயத்தில் எழுதப்படுவதாக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஏற்ற காலத்துல ஞான ஸ்நானம் பெற, அபிஷேகம் பெற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, நல்ல குடும்ப வாழ்க்கைக்குள் கடந்து வர, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் வாழ நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அருமையான இந்த பிள்ளைகளுக்கு சாம் ரோகன் என்றும், அருமையான குழந்தைக்கு சாம் ரோஹித் என்றும் பெயரிட்டு நாங்கள் அழைக்கிறோம். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பெயர்களே ஆசீர்வாதமான பெயர்களாய் மாறுவதாக. இந்த பெயர்களை அழைக்கிறவர்கள் இவர்களை உயர்ந்த ஸ்தலத்துல பார்த்து அழைக்கிறவர்களாய் மாறுவார்களாக. இந்த பிள்ளைகள் தேசங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய். ஆமென். ஆபிரகாமிட்ட சொன்னீங்க, உன்னை கொண்டு நான் தேசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திரு கரத்திலே கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு செல்கிற இந்த குழந்தைகள் தேசங்களை கலக்குகிற பிள்ளைகளாய் மாறட்டும். தேசங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறட்டும். உம்முடைய கரத்துல கொடுத்து வாங்குகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தகப்பன்வாங்க. ஆண்டவருக்கு பிரியமா, சமுதாயத்துக்கு பிரயோஜனமா வளர்த்திருப்பீர்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. சாய்வாமா, ஆண்டவருக்கு பிரியமாக, சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக, சபைக்கு பிரயோஜனமாக இந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பீர்களா? தேங்க்யூ. காட் பிளஸ். ஆமென்.